ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ட்ரை கிரேப்ஸில் ஒரு அல்வா தாங்க பார்க்க போகிறோம். அதாவது காஞ்ச திராட்சையில் ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம சீக்கிரமாக வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணிடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் வந்துட்டு நான் 2 கப்பு காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு திராட்சையில் கூட காஞ்ச திராட்சை எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பச்சை திராட்சை தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஓவர் நைட் நீங்கள் வந்து நல்லாவே ஊற விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா பஃபியாக வந்திருக்கணும். இதுதான் நல்லா கரெக்டான பதம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்தமாதிரி காம்பு எல்லாமே பிச்சு விட்டு எடுத்துக்கோங்க, காம்பு இருந்துச்சுன்னா திராட்சையில். இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் அரைக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா க்ரீமியாக. அப்போ தான் நம்மளுக்கு அல்வா பதம் வரும். கிண்டும் போது நம்மளுக்கு வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் ஹீட் ஆனதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மெதுவாக கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கை விடாமல் நல்லா ஃபுல்லாக அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கனமான கடாயாகவே யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே அல்வா செய்யும் போது. ஏன்னா அடி பிடிக்கும் நைஸாக இருந்தால். நான் வந்து மண்சட்டியில் செய்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நான்ஸ்டிக்கு கடாய் இருந்தால் கூட நீங்கள் அதில் பண்ணலாம். கனமாக இருக்கிற கடாயில் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி நம்ம பண்ணிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கொதி வரும்போது நாட்டு சக்கரை ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தித்திப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதிக்க விட்டுருங்க சிம்மில் வச்சுட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் வந்து சோள மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லாவே தண்ணியாகவே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும், லிக்விட் கன்சிஸ்டன்சியாக. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அல்வாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கிண்டிக்கலாம். நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கரண்டி வச்சு ஃபுல்லில் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா பபுள்ஸ் வரும் இந்த மாதிரி. அந்த அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்னஸ்ஸாக வர ஆரம்பிக்குது. நல்லா கெட்டியாகிட்டே வருது நம்மளுக்கு அல்வா. இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட அல்வா பதம் நம்மளுக்கு நல்லாவே வந்துடுச்சு. அவ்வளோ ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிங்க இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஹீமோகுளோபின் லெவல் கண்டிப்பாக நம்ம உடம்புல அதிகரிக்கும். இதை நீங்கள் வாரத்தில் நல்லா 3 நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. ஏன்னா காஞ்ச திராட்சையில் அவ்வளோ வந்து ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும் சாப்பிட்டோன்னா. அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு மைதாவில் கோதுமையில் செய்கிறதோட இந்தமாரி அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் கூட. உடம்புல ரத்தம் ஊறும் குழந்தைங்களுக்கெலாம் நல்லாவே. நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து நீங்கள் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது இதில் நான் ஒயிட் சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இது அவ்வளோ நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அவ்வளோ டேஸ்டியாக கூட இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கிண்டி விட்டு பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக கெட்டியாக அல்வா பதத்தில். நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கூட கிண்டி விடுங்க. நல்லா சுருண்டு வரும். நான் நெய் ஆனால் அவ்வளோவா ஆட் பண்ணல. இப்போ நல்லா பபுள்ஸ் விட்டு நல்லா கொதித்து வருது.
எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் அவ்வளோ டேஸ்டியாக வீட்டில் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும், சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம வந்துட்டு முந்திரி தாளிச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி நம்ம அல்வாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ண முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான காய்ஞ்ச திராட்சை அல்வா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை கிரேப்ஸ் அல்வா எவ்வளோ சூப்பராக நல்லா வழுவழுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு அல்வாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.